வரேன், பேசலாம். திரு நரேஷ்குமார், கூட்டணி முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா தனித்து நின்றே மக்களின் ஆதரவை பெறுவதற்கான எல்லா சாத்தியமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? இல்லை சார், அவங்க ஆக்சுவலாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலே அவங்க தெளிவாக சொன்னது என்ன அப்படின்னா, தனியாக நாங்கள் நின்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பலம் இருந்தாலும் எங்களை நம்பி வருவோர்களை எங்கள் கூட்டணியில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலேயே நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸ், முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த கூட வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து அரசியலில் எந்த அளவுக்கு இன்னைக்கு பூதாகரமாக போய்கிட்டு இருக்கு, எல்லா கூட்டணிகள்லையும் அது ஒரு பேச்சு பொருள் தான். ஸோ என்டிஏல யார் முதல்வர் வேட்பாளர், ஆட்சி என்டிஏ ஆட்சியா என்டிஏ கூட்டணி ஆட்சியான்றதெல்லாம் பேச்சு பொருளாச்சு. இப்போ கூட காங்கிரஸ் கட்சியும் சரி, இங்கே விசிகாவும் சரி, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்போம், கூடுதல் சீட்டுகள் கேட்போம், இதெல்லாம் வந்து அவங்களோட டிமாண்டை ஏற்றிருக்குது. இது எல்லாத்துக்குமே அடித்தளம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இன்னைக்கு விஜய் நான் பேசினது முன்னாடியே நிறைய கருத்துக்கள் இருக்குது. விசிகா தொடர்ந்து அதை வச்சுக்கிட்டு வராங்க, கோரிக்கையா காங்கிரஸ் வச்சுக்கிட்டு வராங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி, எங்களுக்கு வந்து ஆசை இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை சுற்றி தான் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. கடந்த 30 நாட்களாக விஜய் நான் பேசலை, தாவேகா சார்பாக யாரும் பேசலை. ஆனால் வந்து அரசியல் சூழல் வந்து அந்த தாவேகா அப்படின்ற கட்சியை சுற்றியே தான் மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு. அது கரூர் சம்பவமாக இருந்தாலும் முன்னாடியும் அதுதான் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து சிடி நிர்மல்குமார் வெளியே வந்து அவர் பேசும்போது அவர் சொன்னது என்னன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலையோ அதே தான் நிலை தொடருது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஷபீர் அண்ணாஸ் குறிப்பிட்ட மாதிரியே அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. இந்த ஒரு மாசத்துல நிறைய கான்ஸ்பிரசி, அது வந்து கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அந்த கூட்டணி நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், இதில் வந்து அவங்க எடுத்த அதாவது வெளியே பேசாத ஒரு தன்மையை வந்து பயன்படுத்தி எல்லாருமே விளையாடி இருக்காங்க. இது எப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து 2020 எப்படி பவர் பிளேயில் அடிச்சு ஆடுவாங்களோ அந்த மாதிரி வந்து தாவேகா பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சர்க்கிள்குள்ளே இருக்கும்போது அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பின்னாடி போனால் தான் அதை டிஃபெண்ட் பண்ணணுமா, இல்லை அஃபெண்ட் பண்ணுமா, விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுமா, இல்லை நம்ம இறங்கி ரன் அடிக்கணுமா, இதெல்லாம் அவங்க பார்க்கணும். இதுக்கப்புறம் அவங்க இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் பரவாயில்ல, கிரவுண்ட்லேயே இல்லையே, கிரவுண்டுக்கு வெளியே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க சார், நாங்கள் இந்த பிரச்சனையில் அரசியல் பண்ண விரும்பலை. நாங்கள் வந்து அரசியலே இங்கே பேசின எல்லாருமே அரசியல் பண்ணியிருக்காங்க சார். அங்கே என்ன இருக்கு, அந்த மக்களை நேரில் பாருங்க, இல்லை ஏதாவது சொல்லுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததே ஒழிய அவங்களை ஒன்றும் அரசியல்லாம் பண்ண சொல்லி யாரும் இங்கே நிர்பந்திக்கலையே. புரியுது சார், நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் ஆனால் அங்கே நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து அருண்ராஜ் சார் வந்து நேரில் போயிட்டு அவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வீடியோ காலில் விஜய் நான் பேசியிருக்காரு. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல, பப்ளிக் ஃபோரமில் யாரும் வந்து பேசலன்னும் போது நம்மளுக்கு அந்த கேள்வி வருது. ஸோ இதை வந்து ஆதரவாக வந்து பேசக்கூடியவர்களும் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் வந்து தெரிவிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு நிலைப்பாடு அவங்க வெளியே சொல்லும் பொழுது இத்தனை நாளாக கட்டமைத்த எல்லா கதைகளும் வந்து இன்னைக்கு உடைப்படுது. இல்ல அவங்க தெளிவா சொன்னாங்க, எங்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எங்களுக்கு பலம் இருக்கு, தனித்து எங்கள் தலைமையை ஏற்று வரவர்களை நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இல்ல நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில இருந்து ஆட்சி முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே வர போறது கிடையாது, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்பவே வந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சிக்குள்ளார செல்வ பெருந்தகள் எந்த மாதிரி கருத்துக்கள் வைக்கிறாரு, பிசிகாவில இருந்து எந்த மாதிரி எதிர்வினைகள் வருது, கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் ஐயா அவர் என்ன மாதிரி சொல்றாரு மார்க்சிஸ்ட்ல இருந்து. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கூட்டணி கணக்குகள், அவங்களுக்கான அங்கீகாரம், அது எந்த அளவுக்கு அவங்க திமுக வந்து இழுத்து பிடிக்க முடியுதுன்றத பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க கிடைக்கலன்னா விஜய் கிட்ட வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இதே சண்முகமோ, இதே வீரபாண்டியனோ, இதே திருமாவளவனோ விஜய் என்ன விதமான விமர்சனங்களை வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சமீப நாட்கள்ல கூட பார்த்துட்டு தான் சார். இதே சண்முகம் அவர்களும், இதே திருமாவளவன் அவர்களும், இதே காங்கிரஸ் கட்சியும் திமுகவை எந்த அளவுக்கு முன்னாடி விமர்சிச்சிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம். நட்பு முரண்கிறது வேற, இல்ல கூட்டணிக்குள்ள இல்ல, கூட்டணிக்கு வெளியே இருந்து எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம். அதை தாண்டி கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. சோ ஒரு கட்டாயம் உருவாகும் பொழுது அந்த வாய்ப்பு இருக்கும்போது இது வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்ல. சரிங்க, நான் லாஜிக்காவே கேட்கிறேன். திமுகவை விமர்சித்து விட்டு மக்கள் நல கூட்டணின்னு வச்சுட்டு பின்னாடி கூட்டணிக்கு போனாங்க. திமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, ஒரு பெரிய பலமான ஒரு கட்சி. அந்த கட்சி தலைமையேற்று போவதற்கு இவங்களாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. விஜய் வந்து இன்னைக்கு ஒரு அன்ப்ரூவன் ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே எம்எல்ஏ எம்பிஸ்ன்னு பல ஆண்டு கால கல அனுபவத்தை பார்த்து ஐடியாலஜிக்கலாக பயணிச்சு வந்தவங்க. இப்போ திடீர்னு விஜயோட தலைமை இவங்க ஏற்றுக்குருவாங்க அப்படின்னா இது எப்படி நம்ப முடியும்? ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. இதே அன்ப்ரூவன் தான். நீங்கள் சொன்ன மக்கள் நல கூட்டணிக்கே நான் வரேன். அன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணிக்கு தலைமையேற்றவர் வந்து விஜயகாந்த் அவர்கள். அவர் 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சு 2016 வெளியே வந்து தனியாக நிற்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு தேர்ட் ஃபோர்ஸா அவர் தெரிஞ்சார். ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு சபார்டினேட்டா மாறிட்டார். ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இந்த கட்சிகள்லாம் போகும்போது எல்லா சபார்டினேட்ஸும் சேர்ந்து ஒரு லீட்
வந்து கொண்டு போக முடியாது ஒரு அலையன்ஸை. இந்த இடத்துல நான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ்னு வரும்பொழுது அந்த இடத்துல சபார்டினேட் டீம் எல்லாம் ஒன்னா சேரும்பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டணி பிரைமரி ஃபோர்ஸ்னு எப்படி முடிவு பண்றீங்க? பிரைமரி ஃபோர்ஸ்ன்றதுனால தான் எல்லா கட்சியும் 29 எம்எல்ஏ சீட்டு வரைக்கும் வந்து எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற ஒரு உயரத்துக்கு போனாரு. அதனால தான் வைகோவே வந்து இனிமேல் இது கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி அப்படின்னு பிரஸ் மீட்ல அனௌன்ஸ் பண்ணாரு. அதெல்லாம் நல்லா நமக்கு நினைவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ இல்ல மற்றவர்களோ விஜய் எந்த அடிப்படையில தங்களுக்கு மேலான சக்தி படைத்தவர் அப்படின்னு ஏத்துக்க முடியும்? விஜயண்ணா வந்து இன்னைக்கு வந்து மக்களோட கூட்டணி வச்சிருக்காரு, மக்களுடைய பேராதரவு. நான் திரும்ப சொல்றேன், இப்போ வந்து ஷபீரனை குறிப்பிட்டது மாதிரி இது வந்து கலை யதார்த்தம். களத்துல நாங்க மக்களோட நின்று நாங்க பேசும்போது யதார்த்தமா அவங்க சொல்ற விஷயம் ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்றது. ஏன்னா அவர் பீக்ல இருந்து வராரு. இவர் வந்து ஏதோ 70ஸ்லயோ இல்ல அவருடைய 80லயோ இங்க வந்து புதுசா நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் வந்து எல்லாத்துக்கும் வெளியே வந்துட்டேன். நீங்க சினிமால இருந்து வெளியே வந்துட்டீங்க, பீக்ல இருந்து வந்தாருன்னு வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? சரி, அப்படி நான் சொல்ல அது மட்டும் இல்ல சார். இங்க ஒரு அதிருப்தி பெருசா இருக்கு, நம்ம அதை பேசவே மாட்டேங்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிருப்தி அப்படின்றது அதிகமா இருக்கு. இன்னொன்னு திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக அப்படின்ற ஒரு மாற்ற தாண்டி இன்னைக்கு தேர்ட் ஃப்ரண்டா ஒருத்தர் நிற்கும் போது அவர் மேல ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஏன் வைகோ மேல அது வரல? ஏன் சீமான் மேல அது வரல? ஏன் மக்கள் நல கூட்டணி மேல வரல? ஏன் விஜய் மேல? அது நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அவங்க ஏற்கனவே சப்பார்டினேட்டா போயிட்டு இங்க வந்துட்டாங்க. அவங்களால வந்து இங்க பிரைமரி ஃபோர்ஸா ப்ரூவ் பண்ண முடியல, மக்கள் அதை ஏத்துக்கல. இல்ல நரேஷ், வைகோ புதுசா ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் தான். ஏன் அவரால அவர் ப்ரூவ் பண்ண முடியல? சீமான் இன்னைக்கு தேர்ட் ஃபோர்ஸா இருக்காரு, ஏன் அவரால அவரை ப்ரூவ் பண்ண முடியல? ஏன் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி ஒரு தேர்ட் ஃபோர்ஸா கண்ணாடி விரியன் கட்டு விரியன் எல்லாம் பேசுனாங்க, ஊழலை எதிர்த்து நம்ம களமாடுவோம், தனித்து களமாடுவோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்குலாம் கூட பேசுனாங்க. ஏன் அவங்களால ஒரு ஃபோர்ஸா வர முடியல? விஜய்க்கு மட்டும் எப்படி அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு? அவர் மேல வாய்ப்பு நம்பிக்கை நான் எதை வச்சு அந்த நம்பிக்கையை நான் சொல்றேன் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய 30 ஆண்டுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கூட்டத்துல கொடி பறக்குதா, புளியார் சுழி போட்டாச்சுன்னு சொல்லி அவரே சொல்றாரு. சோ வாண்டடா அவர் வந்து அந்த அலையன்ஸ் அறிவிக்கிறார். இது நம்ம இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் பார்த்தது இல்லை. ஒரு கூட்டணியை வந்து தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சி, 30 வருஷமா ஆண்ட ஒரு கட்சி இப்படி சொன்னதை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. கலைஞர் சொல்லி இருக்கிறாரு, பழம் நடுவி கொண்டு இருக்கிறது பாலில் விழும்னு. விஜயகாந்த் வந்து 16 அது வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க தினமலர்ல, அதாவது ஒரு ஊடகத்துல வந்து வருது, ஒரு செய்தியா வரும்பொழுதே அவங்க இல்ல அப்படின்றத மறுத்துட்டாங்க. அதிமுக அலையன்ஸ்ல போறாங்க, 80 சீட்டு கேட்டாங்க, துணை முதல்வர் அப்படின்லாம் வந்து இப்படி நரேட்டிவ் மறுநாளே மறுத்துட்டாரு. ஒரு மாசமா பேசிட்டு இருக்காங்களே, ஒரு மாசமா பேசலையே, இன்னைக்கு வெளியே வந்த முதல் நாளே பேசியிருக்காங்களே. நம்ம அதை தானே பார்க்கணும். அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னைக்கு இந்த கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பக்கமும், இந்த கூட்டணி வந்தா நல்லா இருக்குமே இன்னொரு பக்கமும் ஆவலோட எதிர்பார்க்கறதுக்கான காரணமே நம்மளுக்கு புரியும். மக்கள் சக்தி, மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு இருக்கு, அது அன்ப்ரூவன் தான். அது 10 போகலாம், 20 போகலாம், 30 போகலாம், சொல்ல முடியாது. சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க 0ன்னுவாங்க, 2ன்னுவாங்க, இப்பதான் பிறந்த குழந்தைன்னுவாங்க. எது இருந்தாலும் அவங்க வாங்கக்கூடிய மார்க் தான். மக்களை நேர்ல சந்திச்சு களத்துல பயணிக்கிறவங்களுக்கே வாக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு இல்லை ஒரு ஹோட்டல்லையோ ரெசார்ட்லையோ இருந்துக்கிட்டு கூப்பிட்டு இறந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றாருன்னா இவர் மேல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? இல்லை, இது நீங்க அவர் மேல இருக்கக்கூடிய கிரேஸை தாண்டி இங்க ஆட்சியாளருக்கு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி ஒரு மிகப்பெரிய அதிருப்தியா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக கழிச்சு திமுக இங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் திமுக மேல ஒரு நம்பிக்கை வச்சாங்க. இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில அந்த நம்பிக்கை உடையுது. அதனால மக்கள் ஆதரவு பேராதரவா 3வது அணி மேல போகுது. 10 வருஷமா இவங்களை பார்த்துட்டோம், இவர்களுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம திமுக கொண்டு வந்தோம், அவர்களும் நமக்கு வந்து சரியா இல்ல, இவங்களே திரும்ப நம்ம கொண்டு வரதுக்கு விஜய் பக்கம் போகலாம் அப்படின்றத மக்கள் நினைக்கிறாங்க. சரி, இங்க வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி அவர் தொடங்கினது வந்து தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுகவை காப்பாத்துறதுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கோ இல்லை. அவர் தன்னை காப்பாத்திக்க இபிஎஸ் கிட்ட போகணுன்றாங்க. அவர் போறதா சொல்லல இது வரைக்கும். இங்க அதிமுக தான் அழைச்சிருக்கு. நீங்க கூட்டணிக்காக தான் பேசுறீங்கன்னு திமுக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கருத்தும் அந்த மாதிரி சொல்லல. ஸோ பாஜகவை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்ற விடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு கிடையாது. அதுக்காக அவர் கட்சி ஆரம்பிக்கல. செயற்குழு கூட்டம் ஜூலை 4ஆம் தேதி நடந்தப்ப 2வது தீர்மானமாக அது ரொம்ப தெளிவா அவங்க தீர்மானமா ஏற்றிருந்தாங்க. அதுல இன்னமும் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அதுதான் அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. 1 மாதத்துக்கு முன்பு இருந்த நிலை தான் இப்பவும் தொடருது அப்படின்றது. இன்னொன்னு, இங்க பாஜகவை உள்ள கொண்டு வர வேலையை திமுக ஏற்கனவே செஞ்சிருக்கு, அதிமுகவும் ஏற்கனவே செஞ்சிருக்கு. அந்த வேலையை செய்ய அவர் வரவில்லை. இங்கே ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றத்துக்காக அவர் வந்திருக்காரு. நம்ம எல்லாரும் காங்கிரஸ் கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சி, தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை வந்து இங்கே கட்டுப்பாடாக எடுத்துக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஸோ தேசியத்தில் எப்படி யோசிப்பாங்கன்னா, இங்கே எல்லாரும் கேரளாவை பற்றி பேசுகிறோம், பாண்டிச்சேரியை மறந்துட்டோம், ஆந்திராவை மறந்துட்டோம். ஸோ எல்லா மாநிலங்களையும் அவருக்கான சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் ரொம்ப அதிகம். பாண்டிச்சேரியும்
கணக்குல வச்சு காங்கிரஸ் அவர்கள் முடிவு எடுப்பாங்க. ஸோ காங்கிரஸுக்குள்ள மிகப்பெரிய எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வெகு சிலர் தான் வந்து இதை வந்து வேண்டாம் கூடாதுன்னு இப்போ எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. பல தலைவர்கள் அதை ஆமோதிக்கிறாங்க, பல கூட்டங்கள்ல அவங்க வரவேற்று பேசுறாங்க. நாங்க இப்படியே எங்களை நடத்துனீங்கன்னா கிளி பறந்துரும்னு பேசினது காங்கிரஸ் பிரமுகர் காங்கிரஸ் மேடையில. இப்பவும் முதல்வரும் துணை முதல்வரும் தொடர்ந்து காங்கிரஸ் எங்க கூட இருக்கு, பிக் பிரதர் எல்லாம் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை கூடவே வச்சுக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆர்வம், ஆசை, போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம். இது எல்லாத்தையும் இன்னைக்கு உருவாக்கி இந்த சூழலை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது தாவேகா. இத்தனைக்கும் அவங்க பேசல, நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும்னா அவங்க களத்துக்கே வரல. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பேசுறாங்கன்னா அடுத்து அவங்களுடைய செயல்பாடுகளை நானும் எதிர்பார்க்கிறேன். உங்களை மாதிரி எப்படி அவங்க செயல்படணும் அப்படின்றத அவங்க கட்சிக்குள்ளார அவங்க செய்ய வேண்டிய பல விஷயங்களை, முன்னெடுப்புகளை, திருத்திக்க வேண்டிய விஷயங்களை செய்யறதுக்காக தான் இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, சில வார்த்தைகள் மட்டும். ஒரே ஒரு வார்த்தை தான், குறைஞ்சது 7 நாள் விஜய் ஜெயிலில் இருப்பாரா, அதுக்கு தயாரா இருக்காரா அவரு? அதோட முடிச்சுக்கிட்டோம். சரி, அவர் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கார் சார். மடியில கனம் இல்ல, அதனால அவருக்கு பயம் இல்ல. அதுதான் நானும் சொல்றேன். ஓகே, அதுதான் நானும் சொல்றேன். நன்றி.